கேட்டியா? எல்லாருமே சொல்லிட்டு மாறிக்கிட்டு எல்லாரும் சொல்லவா? அறிவு நமக்கு என்னமா? எல்லாத்தையும் இங்கே கேட்பியா? இங்கே கேட்பியா? எல்லாத்தையும் வந்து ஏமா மடத்தனமா இருக்கீங்க? யாரா? போடும்போது என்னமா பண்ணா? போட்டாங்களா? போட்டா என்ன பண்ற? சார் நான் சொல்லிடுறேன் சார், கண்டிப்பாக ஞாபகம். அதாவது தமிழகம் முழுவதும் 3.5 லட்சம் கேஸுக்கு மேலே இருக்குது. இதை நம்ம தான் எடுத்து காவல் நிலையத்தில் கொடுத்தோம். இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டு சாட்சிட்டு போட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்காத கேஸுங்க 3.5 லட்சம் 4 லட்சம் கிட்ட வருது. ஸோ இது மாதிரி பண்ணாமல் இப்போ ஒரு கையை காலை வாட்ஸ்அப் அக்யூஸ்டுங்க தெரிஞ்சிருவானுங்களா? சிசிடிவி கேமரா ஸ்டேஷனில் இருக்குல்ல? ஆமாம் சார், இருக்குது சார். வச்சு கிச்சு போகிறாரு சார். அது அதில் இருக்கா சார் இந்த வீடியோ? நீங்கள் பாருங்கள். பேசுறதுன்னு ஏதாவது ஒன்று பேசக்கூடாது சார். நீங்கள் உண்மையாக இருந்தால் 6 to 8 சிசிடிவி கேமரா ப்ரொசீட் பண்ணுங்க. எல்லாரையும் செஞ்சுட்டு கதவு மூடிட்டு அவனை சவுண்டு வெளியே கேட்குதுல, அப்போ யார் கற்றுறது? அந்த மாதிரிலாம் ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லைங்க சார். சரி, நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்கன்னா நம்ம என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய நேம் சசிகுமார். இந்த வீடியோ என்னென்னா, காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய அராஜகமான போக்கு. அதாவது ஒரு குற்றவாளின்னு காவல்துறையை தீர்மானித்தாலும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். முறையாக எஃப்ஐஆர் போட்டு சாட்சிட்டு போட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். இப்போ ஒரு எனி வழக்கில் கஞ்சாவோ மது பாட்டிலோ இல்லை செயின் அரிப்பு சம்பவம் எந்த வழக்கில் ஒரு குற்றவாளி இருக்கிறான்னா அந்த குற்றவாளியை முறையாக எஃப்ஐஆர் போட்டு அந்த சாட்சியோட நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். ஆனால் இப்போ காவல் நிலையத்திலலாம் அப்படி செய்கிறது கிடையாது. ஏன்னா எடுத்தவொடனே அடிக்கிறது, இந்த மாவு கட்டு போடுறது, இந்த ரவுடிஸ்கள் மீது தாக்குதல் நடத்துறது, இப்படிலாம் பண்ணிட்டிங்கன்னா குற்றவாளி திருந்த மாட்டாங்க. குற்றவாளிகள் திருந்தணுன்னா தண்டனைகள் கடுமையாகணும். தண்டனைகள் கடுமையாகணுன்னா காவல்துறை ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் டாக்குமெண்ட்டை வைக்கணும். ஏன்னா இப்போ ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க வச்சுங்களேன், 10 வருஷமாக ஸ்டேஷனில் தான் தூங்குது. அது அந்த 10 வருஷமாக 15 வருஷமாக நிலுவையில் உள்ள டோட்டல், அதாவது தமிழகம் முழுவதும் 3.5 லட்சம் கேஸுக்கு மேலே இருக்குது. இதை நம்ம தான் எடுத்து காவல் நிலையத்தில் கொடுத்தோம். இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டு சாட்சிட்டு போட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்காத கேஸுங்க 3.5 லட்சம் 4 லட்சம் கிட்ட வருது. ஸோ இது மாதிரி பண்ணாமல் இப்போ ஒரு கையை காலை வாட்ஸ்அப் அக்யூஸ்டுங்க தெரிஞ்சிருவானுங்களா? இப்போ ஒரு ரவுடிஸே நீங்கள் மாவு கட்டு போடுறீங்க, அதே ரவுடிஸ் மேலே 10 வழக்கு இருக்குது, 4 கொலை கேஸு, 69 வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு காமிக்கிறீங்க. அப்போது நீங்கள் கையை வச்சுருந்தேன்னு அது பண்ணுறான். அப்போ அவன் திருந்தல இல்லை, நீங்கள் முறையாக நீதிமன்றத்துக்கு ஆதாரத்தை கொடுக்கல, அதனால் வராங்க. இப்போ ஒவ்வொரு குற்றவாளிகள் மீது வழக்கு தொடுக்கிறப்போ அந்த எஃப்ஐஆரை முழுமையாக சாட்சிட்டு போடணும் அந்த ஐஓ. அது பண்ண மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் நான் ஒரு காவல் நிலையத்துக்கு போனேன், ஈவன் பொன்னேரி காவல் நிலையம். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். எல்லாருமே சொல்லிட்டு மாறிக்கிட்டு எல்லாரும் சொல்லவா? அறிவு நமக்கு என்னமா? எல்லாத்தையும் இங்கே கேட்பியா? இங்கே கேட்பியா? எல்லாத்தையும் வந்து ஏமா மடத்தனமா இருக்கீங்க? யாரா? போடும்போது என்னமா பண்ணா? போட்டாங்களா? போடா என்ன பண்ற?
சார் நான் சொல்லிடுறேன் சார். கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. நீங்கள் வெளியே அப்படின்னு இல்லை கிளம்புறோம் சார் பிபி சார் சார் நீங்க ஏன் சார் நிக்கிறீங்க? பேசலாம் சார். எல்லாரும் நானும் அவங்க சொல்றேன். சொன்னேன் மாத்தி மாத்தி பிரச்சனை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து அழகாக சேரில் உட்காந்து இந்த சினிமா பட பாணியில் எல்லாரையும் போட்டு அடிப்பார். அடித்து வத்தி குச்சியை கீச்சு ஒரு அக்யூஸ்ட் மேலே போடுறாரு. நான் என் கண்ணால் பார்த்தேன். உடனே சரி இதை வீடியோ எடுக்கலான்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி வலுக்கட்டாயமாக உள்ளே இருந்தால் ஒரு 20 பேரை வெளியே தடுத்துறாங்க. அங்கே வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, பப்ளிக் இருக்கிறாங்க, நம்மளை போல் சமூக ஆர்வலரும் இருக்காங்க. எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு கதவை மூடிட்டு அடிக்கிறாங்க. அடிக்கிறப்போ அவனுடைய சவுண்டு வெளியே கேட்குது. இப்போ லாக்அப் டெத்துலாம் எப்படி ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இதுமாரி தான் ஆகுது. நம்ம என்ன சொன்னால் அவங்கள அடிக்க வேணாம் அப்படிலாம் நம்ம சொல்லலை. நம்ம என்னன்ற பப்ளிக் முன்னாடி போலீஸ்னால் நாங்கள் இப்படி தான், போலீஸ் வந்து யாரை வேணாலும் அடிப்பன்ற பயத்தை உருவாக்குற மாதிரி சாமானிய மக்களுக்கு அது போய் சேரும். இப்போ காவல்துறைன்னா ஐயோ காவல்துறையில் ஸ்டேஷனுக்கு போனால் இப்படி நடக்கும்ன்ட்டு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். நீங்கள் குற்றவாளி அடிக்கிறது தனி செல்லில் கூட போட்டு அடிக்கலாம், அது உங்களுடைய உரிமை. நீங்கள் அடிங்க, கையை ஒடிங்க, ஆனால் அவன் திருந்துவானா? நீங்கள் செய்யாத வேலை என்னன்னா எவிடன்ஸை நீதிமன்றத்தில் கொடுத்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதை செய்ய மாட்டீங்க. அதை செய்யாமல் நான் கையை ஒடிச்சிட்டேன், பாத்ரூமில் வழிக்கு வந்துட்டான், சட்டத்தை யாரும் கையில் எடுக்க முடியாது. இந்த சினிமா பட பாணியில் மகாநதியில் காமிப்பாங்க, பாத்ரூமில் கையை ஒடிச்சிட்டேன், பாத்ரூமில் வழிக்கு வந்துட்டேன், இந்த ஸ்டைல்லையே காவல்துறை வராங்க. இந்த மாதிரி காவல்துறை நீங்கள் கையை உடச்சிங்க காலை உடச்சிங்கன்னா திருந்துடுவாங்களா? திருந்த மாட்டான். அவனுக்கு முழுமையாக தண்டனை வாங்கி கொடுங்க. எத்தனை கொலை கேஸில் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் உள்ள நடந்த விஷயத்த எடுக்கலான்ட்டு போகிறப்போ அங்கேருந்து பார்த்து வெளியே வந்து எல்லாரையும் இது பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நான் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் 100 கால்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சார் நீங்கள் என்ன தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதே ஸ்டேஷனில் தான் நான் கொடுக்குறேன். எப்படின்னா உள்ள ஒருத்தனை காவல்துறையே அடிக்கிறாங்க, அங்கே மனித உரிமை நடக்குது அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அதே ஸ்டேஷனுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி தான் சொல்லுவோம், வேறு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்றாங்க. அப்போ எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ட்டு நான் சமூக வலைத்தளத்தில் போடுறேன். இதை பார்த்துட்டு ஒரு காவல்துறை பேசுகிறாரு. அவர் பேசுகிற காணொலியை நீங்கள் பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பார்த்தேன் சார் அந்த ஆமாம் சார். அதில் இது சார் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்களே சார். அப்புறம் யார் சார் காத்திருக்கு சார்? நீங்களே பாருங்கள், அந்த வீடியோ நல்லா பாருங்கள். 14 minutes வீடியோ சார். ஆக்சுவலாக வந்து ஒரு சஸ்பெக்டே கூட்டு வந்தாங்க, வந்துக்கிறாங்க போல. சஸ்பெக்டட் 3 பேரை கொண்டு வராங்க சார். ஆமாம் சார். ஆமாம், நான் வந்து அக்யூஸ்டுங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆள் கிடையாது. நீ சார் அது மாதிரி தானே சார் தெரியுது இது? இல்ல ஒரு ப்ரீவியஸ் கேஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? சார்
நான் என்ன சொல்றேன்னா அவன் மேல எஃப்ஐஆர் போடுங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கு சார் அவங்க மேல. ரிமண்ட் பண்ணுங்க. அதான் சார் எஃப்ஐஆர் போட்டிருக்கு சார். நாங்க அடிக்க அது மாதிரி மனித உரிமை மீறலாம் நாங்க பண்ண மாட்டோம் சார். இல்ல சார், அந்த சிசிடிவி கேமரா ஸ்டேஷன்ல இருக்குல்ல. ஆமா சார் இருக்கு சார். வச்சு கிச்சு போறாரு சார். அது அதுல இருக்கா சார் இந்த வீடியோ? நீங்க பாருங்க. பேசுறதுன்னு ஏதாவது ஒண்ணு பேசக்கூடாது சார். நீங்க உண்மையா இருந்தா 6 to 8 சிசிடிவி கேமரா ப்ரொசீட் பண்ணுங்க சார். நான் என்ன சொல்றேன், அப்படி இருந்துச்சு நீங்க தான் சொன்னீங்க. நான் என்கிட்ட வீடியோ இருக்கு சார், நான் வீடியோ காட்டுங்கன்னா அது மாதிரி இல்லன்றீங்க. என்ன சார் இது? உங்க ஸ்டேஷன் சிசிடிவில ஃபுட்டேஜ் இருக்குல்ல? ஆமா ஆமா சார், நான் வெரிஃபை பண்றேன் சார். அது மாதிரி இன்சிடென்ட்டே ஒண்ணு நடக்கல சார். நடக்காது நீங்க சொன்னீங்கன்னா நம்ம என்ன சார் சொல்றது? அதுதான் சார் சிசிடிவில பாத்துக்கலாம். நான் ஹியூமன் ரைட்ஸ்ல புகார் கொடுத்துட்டேன். சரி சார். SCST கமிஷன்லயும் புகார் கொடுத்துருக்கேன். சரி, நான் என்ன சொல்றேன் சார், குற்றவாளிகளை நீதிமன்றம் தண்டிக்கும். கண்டிப்பா சார். நாங்க எங்களுக்கான அதிகாரமே இல்ல. மூடிட்டு அடிக்கிற அளவுக்கு எல்லாம் யாரால? அதுதான் சார் சொல்றேன். நாங்க எங்களுக்குன்னா இதுனா வேலையா சார்? எங்களுக்குன்னா சட்டத்துல அதிகாரம் இருக்கோ அது மட்டும் தான் சார் பண்ண முடியும். தெரிஞ்சுட்டு கதவு மூடிட்டு அவனை சவுண்ட் வெளியே கேக்குதுல, அப்ப யார் கத்துறது? அந்த மாதிரிலாம் ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லைங்க சார். சரி, நீங்க ப்ளேம் பண்றீங்கன்னா நம்ம என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்க? இல்ல சரி சார், நீங்க யாருன்னு தெரியாது. நான் ப்ளேம் பண்ணது தப்பா இருக்கலாம். பாத்துக்கலாம், உடனே பேசுங்க. தேங்க்யூ சார். இந்த காணொலி இப்போ பார்த்துருப்பீங்க. என்னென்னா அவங்க அடுத்து கால் பண்ணி அந்த மாதிரி நடக்கலையே, இப்போ நான் வீடியோ எடுக்கலைன்னா இந்த ஆதாரம் கூட கிடைக்காது. காவல் நிலையத்தில் உள்ள ஃபுட்டேஜை பார்த்தா 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த அக்யூஸ்டுங்களை வாலண்டரியாக அவங்கள வந்து மன உளைச்சல் பண்ணுறாங்க. நீங்கள் மன உளைச்சல் பண்ணுறது பெருசு இல்லை, அவன் திருந்துவானா? இந்த முறையாக எஃப்ஐஆர் போட்டு அவனை நீதிமன்றத்துக்கு அனுப்புறது மட்டும் உங்கள் கடமை கிடையாது. அவன் பண்ணதே எந்த குற்றமாக இருந்தாலும் அதுக்கான ஆதாரத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. இதை வச்சுட்டு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி மிரட்டல் விட்டிங்கன்னா அந்த எந்த மிரட்டலையும் சமூக அக்கறையுடன் நான் சந்திப்பேன். இதுதான் என்னுடைய விஷயம்.